கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு அற்புதமான காரியத்தை இன்று நீங்கள் தூங்க போகும் முன்பாக, நீ நித்திரை கொள்வதற்கு முன்பாக ஒரு அற்புதமான வேத ரகசியத்தை தியானித்து விட்டு நாம் ஜெபிப்போம். அன்பு தேவ பிள்ளைகளை, சங்கீதம் 29 கர்த்தருடைய வார்த்தை தாவீதரசன் மூலமாக அற்புதமாக ஜனங்களுக்கு இன்றும் என்றும் என்றென்றுமாய் கடைபிடிக்க வேண்டிய, நம்ப வேண்டிய ஒரு அற்புதமான தேவ ரகசியத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். நன்றாக கவனியுங்கள். சங்கீதம் 21 தியானிப்போம். அற்புதமான காரியம். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, பலவான்களின் புத்திரராய் இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல எதையும் சாதிக்க வேண்டிய, செய்ய வேண்டிய எல்லா திறமையும் தகுதியும் எல்லா விதமான ஆளுமை பலமும் அதிகாரமும் உடையவர்களாக இருந்தாலும் சரி, யாராய் இருந்தாலும் சரி, பலவானின் புத்திரரே, கர்த்தருக்கே மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். அப்படியானா அருமையான தேவ பிள்ளைகளை, எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் உயர்த்தப்படும் பொழுது, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தும் பொழுது, ஏதாவது நல்ல காரியங்கள் நடந்துவிடும் பொழுது, கர்த்தர் உங்களுக்கென்று அற்புதமான அதிசயமான காரியங்களை செய்யும் பொழுது, நீங்கள் என்ன சொல்லக்கூடாது? இது என்னால தான் ஆச்சு, என்னுடைய திறமையினால, என்னுடைய படிப்பினால, அல்லது என்னுடைய நான் நன்றாக இதை அதை செய்ததினால் வந்தது, அல்லது ஏதோ ஒரு மனிதன் வந்து எனக்கு உதவி செய்ததினால் வந்தது, அவர்தான் என்னை வாழ வைத்தார், இவர்தான் என்னை வாழ வைத்தார் என்று அந்த மகிமையை மனிதர்களுக்கு கொடுப்பதை காட்டிலும் கர்த்தரே அதை செய்தார் என்று நீங்கள் நம்ப வேண்டும். அவருக்கே மகிமையை செலுத்த வேண்டும். நன்றாக கவனியுங்கள். நான் செய்தேன், நீ செய்தேன் என்று சொல்லுவதற்கு நமக்கு ஒன்றுமே இல்லை. நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தை அதனால் தான் சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களுடைய பிரயாசம் முற்றிலுமாய் விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நகரத்தை காவாராகில், கர்த்தரே உங்களுடைய வீட்டை, உங்கள் குடும்பத்தை, உங்களை காவாராகில், காவலாளிகள் விழித்திருக்கிறது விருதா. ஐயா, ஒரு தேசத்திலே ஒரு மகா பெரிய ராணுவங்கள் நின்று, அல்லது மகா பெரிய சேனை நின்று பாதுகாத்தாலும் பாதுகாக்க முடியாது. கர்த்தர் காவாராகில், காவலாளிகள் எல்லாம் விழித்திருக்கிறது விருதா என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் எல்லா இடங்களிலும், எல்லா நேரங்களிலும், எல்லாவற்றிற்கும் எப்பொழுதும் கர்த்தரை துதியுங்கள். அவருக்கே மகிமையையும் கனத்தையும் செலுத்துங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், பரிசுத்த இப்படியாய் நீங்கள் பரிசுத்தமான இருதயத்தோடு இந்த கான்செப்ட்ல எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அவரையே துதியுங்கள். ஐயா, இதெல்லாம் கர்த்தராலே ஆயிற்று. இது எங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இந்த காரியம் கர்த்தராலே வந்தது, எங்கள் பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல என்று சொல்லுங்கள். கர்த்தர் அதிலே மகிமைப்படுவார். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் அவர் மகிமைப்படுத்தப்பட்டாரே ஆனால், என் அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். அவர் மகிமைப்படுத்தப்பட்டாரே ஆனால் நிச்சயமாக அவர் மகிமைப்படுத்துவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. இனி நாம தியானிப்போம். தொடர்ந்து 3ஆம் வசனம் முதல் தாவீதரசன் இப்படியாக ஒரு அற்புதமான காரியத்தை சொல்லுகிறார். கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய சத்தம் என்ன செய்ய முடியும்? அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாக கவனியுங்கள். இந்த ஒரு அற்புதமான சங்கீதத்திலே ஒரு அற்புதமான ரகசியம் இருக்கிறது. உங்கள் வெற்றி வாழ்க்கையின் அற்புதமான ரகசியம் இது. ஐயா, கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். ஆமென். நன்றி ஆண்டவரே. கர்த்தர் இப்படியாய் உங்களை மகிமைப்படுத்துவதற்காய் திரளான தண்ணீர்களின் மேல் அவருடைய சத்தம் தொனிக்கிறது. கர்த்தர் மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இதற்கிடையிலே கர்த்தருடைய சத்தத்தை பற்றி நாம் தியானிக்கும் முன்பாக நன்றாக கவனியுங்கள். கர்த்தருடைய சத்தமெல்லாம் இன்று இந்த பூமியிலே உங்கள் வாயை கொண்டு, உங்களை கொண்டே கர்த்தர் துணிக்க பண்ண விரும்புகிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அவருடைய சத்தத்தை அவர்
உங்கள் வாயின் மூலமாக ஐயா அவருடைய சத்தத்தை அவருடைய ஆலயமாய் அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய சரீரத்தின் அவயங்களாய் இருக்கிற உங்கள் மூலமாகவே தொனிக்க பண்ண விரும்புகிறார், தொனிக்க பண்ணுவார் என்பதை மறந்து விடாதீர்கள். பாருங்க, 4ஆம் வசனம் முதல் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. வல்லமையும் மகத்துவமும் உள்ள கர்த்தருடைய வார்த்தைகளும் சத்தங்களும் வசனங்களும் உங்கள் வாயிலிருந்து தான் புறப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அது உங்கள் வாயிலிருந்து புறப்படும் பொழுது கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லிபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார் அவருடைய சத்தத்தின் மூலமாக. அல்லேலூயா. நன்றாக கவனியுங்கள். கேதுரு மரங்களை போன்று இருக்கிறார்களா? உங்க கணவனுடைய குணம் மாறாத குணத்தோடு இருக்கிறதா? அல்லது உங்கள் குடும்பத்தில் யாருடைய குணமாவது ஒருவேளை அவர்களுடைய ஆளுமை, அவருடைய பெருமை, அவர்களுடைய திமிரு, அவர்கள் பேசுகிற பேச்சு, அவருடைய நடக்கைகள் எல்லாம் ஒருவேளை கேதுரு மரம் போல அவர்கள் ஸ்ட்ராங்கா இருக்கலாம். எவனும் அசைக்க முடியாதபடி, எவனும் அட்ட முடியாதபடி, அசைக்க முடியாதபடி, ஒரு நாளும் அசையாததா இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய சத்தம் mighty God கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தருடைய சத்தம் லிபனோனின் கேதுருகளை முறிக்கிறது. glory. அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும், கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பேசும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை பேசும் பொழுது வனாந்தரங்கள் அதிரும். அவைகளை கன்று குட்டிகளைப் போலவும், லிபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் கர்த்தரே துள்ள பண்ணுகிறார். mighty God. தீவுகளை அணுக்களை போல துள்ள பண்ணுகிறவர், சமுத்திரத்தை குலுங்க பண்ணுகிறவர் உங்கள் கர்த்தர் என்பதை மறந்து விடாதீர்கள். எப்படியா நடக்கும்? இதெல்லாம் எப்படி நடக்கும்? உங்கள் வாயில் இருந்து புறப்படுகிற தேவனுடைய வசனங்கள், தேவனுடைய வார்த்தைகள் விசுவாசத்தோடு அது புறப்படும் பொழுது அது உங்களுக்குள்ளே மாத்திரமல்ல, அதை கேட்கிற அல்லது நீங்கள் எதற்காக அதை அனுப்புகிறீர்களோ அந்த இடங்களிலே அது வேலை செய்யும். mighty God. அவைகளை காண்டாமிருக குட்டிகளைப் போல துள்ளச் செய்கிறார். லிபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போல துள்ளவும் பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலைகளை பிளக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலைகளை பிளக்கும். அக்னி ஜுவாலையில் அகப்பட்டு கொண்டேன். ஐயா, 7 மடங்கு அக்னி போடப்பட்டது போன்ற பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனையாய் இருக்கிற என் வாழ்க்கையிலே சிக்கலிலே, சிரமங்களிலே, சோதனைகளிலே அகப்பட்டு கொண்டேன் என்று சொல்லுகிறீர்களா? அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலைகளை பிளந்து உங்களை பாதுகாக்கும். எந்த அக்னியும் உங்கள் பேரில் பற்றாதபடி, எந்த பிரச்சனையும் ஆபத்துகளும் சோதனைகளும் உங்கள் பேரில் பற்றாதபடி உங்களை பாதுகாக்கிற வல்லமை கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்டு. கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். glory. அருமையான தேவ பிள்ளைகளை, நன்றாக கவனியுங்கள். வனாந்திரம் போல் இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமா? அல்லது வனாந்திரம் போல் இருக்கிற உங்கள் வாழ்க்கை மாற வேண்டுமா? அன்பான தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய சத்தம் வனாந்திரங்களை அதிர பண்ணும். அது என்னையா வனாந்திரங்களை அதிர பண்ணுனா என்ன நடக்கும்? வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். களவாய் கிடக்கிற தேவையற்றதாய் உபயோகமற்றதாய் இருக்கிற நிலங்கள் எல்லாம் வனாந்தரமாய் காணப்படுகிற யாருடைய வாழ்க்கையாயும் இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கை, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உங்கள் கணவனுடைய வாழ்க்கை, உங்கள் கையின் பிரயாசங்களிலே, ஊழியங்களிலே வனாந்தரங்கள் போன்று காணப்படுகிற பகுதிகளிலே கர்த்தருடைய வசனத்தை அறிக்கையிடுங்கள். கர்த்தருடைய விசுவாச வசனங்களை அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் உங்களுக்கு என்று சொன்ன நல்ல வாக்குத்தத்தங்களை, தீர்க்கதரிசனமாய் சொன்ன வார்த்தைகளை உபயோகியுங்கள். அதை பேசுங்கள். மரணமும் ஜீவனும் உங்கள் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஐயா, உங்கள் வாயின் வார்த்தைகளிலே உருவாக்கும் சக்தி இருக்கிறது. உங்கள் வாயில் இருந்து புறப்படுகிற நல்ல வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு கர்த்தருடைய வசனங்களை, வாக்குத்தத்தங்களை ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றுகிற வல்லமை இருக்கிறது. ஆதலினால் கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, இவருடைய சத்தத்தை நீங்க
பேசுறீங்கன்னா பெண்மான்களை ஈனும்படி செய்யும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு என்ன தேவனே ஐயா, லார்ட், பாவத்தில் இருந்து வெளிப்பட்ட தேவ ரகசியங்களை பெற்றுக்கொண்டு தேவனுக்காய் வாழுகிற தேவ ஆவியின் அபிஷேகத்தோடு வாழுகிற லார்ட், என்னுடைய நுகங்கள் ஆவியினால் முறிக்கப்படட்டும் ஆண்டவரே. அவர்கள் புறப்பட்டவர்களிலே ஒருவனும் பலகீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லையே. லார்ட், இந்த பேரனஸ், இந்த மலட்டுத்தன்மை என்னை விட்டு மாறும்படியாய், பெண் மான்களை ஈனும்படியாய் செய்கிற உம்முடைய சத்தம், வல்லமையான சத்தம், மகத்துவமான சத்தம் என் வாழ்க்கைக்காக தொனிக்கட்டும் என்று சொல்லுங்கள். அப்பா, அவர்களில் பலகீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறதே சுவாமி. அப்படியாய் பெண்மான்களை ஈனும்படியாய் செய்கிற உம்முடைய சத்தம் எங்களுக்கு புத்திர சந்தானங்களை கொடுக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தர் ஜல பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக இருக்கிறார் என்று வாசிக்கிறோமே. எங்கள் நல்ல தெய்வமே, ராஜாதி ராஜனாய் நீர் நின்று உம்முடைய பிள்ளைகளுக்காக கட்டளை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய சத்தத்தை துணிக்க பண்ணுகிற பிள்ளைகளுக்காக, உம்முடைய வசனத்தை அறிக்கையிடுகிற பிள்ளைகளுக்காக, என் தேவனாகிய கர்த்தர் கேதுரு மரங்கள் போன்று இருக்கிறவர்களை, கேதுரு மரங்கள் போன்று அசையாது மடங்காது இருக்கிறவர்களை முறிக்கிற வல்லமையாய் உம்முடைய சத்தம் கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. லிபனானின் கேதுருகளை கர்த்தர் முறிக்கிறார் என்று வாசிக்கிறோமே ஐயா. அவைகளை கன்று குட்டிகளைப் போலவும், லிபனானை சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிற உம்முடைய மகிமை இந்த அருமையான தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பிரச்சனைகளையும் துள்ள பண்ணும்படியாய், அசைக்கும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய கணவன்மார் அல்லது என்னுடைய மனைவிமார் அல்லது குடும்பத்திலே பிள்ளைகளோ அல்லது சுற்றி இருக்கிறவர்களோ குடும்ப உறுப்பினர்கள் எவரேனும் ஒருவேளை அசையாத பர்வதங்கள் போல் இருக்கிறவர்கள் என் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தின் மூலமாய் ஐயா, இன்று உம்முடைய பிள்ளைகள் அறிக்கை செய்து ஜெபிக்கிற இந்த ஜெப விண்ணப்பங்கள் மூலமாக அசையாத மலைகள் எல்லாம் அசையும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. பிடுங்கப்படாத மரங்கள் எல்லாம் விஷச்செடிகளை போன்று குடும்பத்திலே, சொந்த வாழ்க்கையிலே அல்லது கேன்சர், புற்றுநோய், இன்னும் பல்வேறு வியாதிகள், வருத்தங்கள் என்று சரீரத்திலோ குடும்பத்திலோ எழும்பிவிட்ட எல்லா காட்டுத்தி மரங்களை போன்ற விஷச்செடிகளும் பிடுங்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது போல ஐயா, இந்த மலைகளை எல்லாம் கன்று குட்டிகளை போலவும், லிபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளையும் போல துள்ள பண்ணுகிற உம்முடைய சத்தம் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அந்தகார சக்திகளிலும் இருந்து விடுதலையும் சுகமும் ஆரோக்கியமும் கொடுக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் பரிபூரணமாய் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அவளால் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறே சுவாமி. ஓ அக்கினியாய் எங்கள் குடும்பங்களை பட்சிக்க வந்திருக்கிற எல்லா மந்திரங்கள், சூதுகள், எல்லா சதி சூனியங்களிலும் இருந்து, எல்லா மனித தந்திரங்கள், எல்லா விதமான திருட்டுத்தனங்களிலும் இருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு மகாபெரிய விடுதலை உண்டாகும்படியாய் அக்னி ஜுவாலைகள் பிளக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் வெற்றியும் சந்தோஷமும் சமாதானமுமாய், ரட்சிப்பும் சுகமும் ஆரோக்கியமும் பெற்று கடந்து வரும்படியாய் அக்னியில் அகப்பட்டு தப்பின கொள்ளிகளை போல் உம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய சத்தம் கடந்து வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தருடைய சத்தம் வனாந்தரங்களை அதிர பண்ணுகிற ஐயா, காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணின உம்முடைய வசனங்கள் பிள்ளைகளுக்காக இறங்கி வரட்டும் சுவாமி. குடும்பத்திலே, சொந்த வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் உண்டாகும்படியாய், பெண்மான்களை ஈனும்படியாய் செய்கிற காடுகளை வெளியாக்கும் அவருடைய சத்தம் இப்பொழுதே கடந்து வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினாலே குழந்தை பாக்கியம் உண்டாகும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. குழந்தைகள் நல்ல குணத்திலும் நல்ல ஞானத்திலும் புத்தியிலும் வளர்ந்து பெருகும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் லார்ட் உம்முடைய கிருபையை இறங்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை காண்பார்கள், பிரஸ்தாபிப்பார்கள் என்று சொல்லப்பட்டபடியே உம்முடைய
பிள்ளைகள் உமக்கு சாட்சியாய் வளர்ந்து வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் ஐயா, பூலோகம் எங்கும் அறிந்த தெரிந்த ஜனங்களுக்குள்ளே பெரிய சாட்சியாய் எழும்பும்படியாய் கர்த்தாவே நீர் அவர்களை அப்படியாய் மாற்றுவதற்காக ஜல பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறதற்காக நன்றி சுவாமி. ராஜாதி ராஜாவாய் நீர் என்றும் என்றென்றுமாய் வீற்றிருக்கிற பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரே தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று அந்த கடைசி வசனத்திலே சொல்லப்பட்டது போலவே என் தேவனாகி கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் உடைந்து போகும்படியாய். ஓ என் அன்பு சகோதர சகோதரிகள், ஜெபிக்கிற வேளையிலே உதடுகளை திறந்து வாயை திறந்து உச்சரிக்கிற ஒவ்வொரு தேவ வார்த்தைகளும் கர்த்தருடைய சத்தமாய் கடந்து செல்லும்படியாய், குடும்பத்திலே ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்யும்படியாய் தேவனாகி கர்த்தருடைய சமூகத்திலே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. அன்பு சகோதர சகோதரிகளை, நிச்சயமாய் கர்த்தருடைய சத்தம் இன்று இந்த புதிய ஏற்பாட்டின் பிள்ளைகளாய் காணப்படுகிற உங்களுக்கு தான் கர்த்தர் பேசுகிறார். கர்த்தருடைய சத்தம் உங்கள் வாயில் இருந்து புறப்படுகிறது ஐயா. உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற கர்த்தருடைய சத்தத்திலே இவ்வளவு வல்லமையும் மகத்துவமும் மகிமையும் இருக்கிறது. அது அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்துதான் திரும்பும். நீங்கள் நிச்சயமாய் எல்லா சூழ்நிலைகளிலும் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.